அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் சொந்தங்களே. இந்த வீடியோவில் நாம் வெற்றி தரும் வில்வ அர்ச்சனை பத்தி தான் பார்க்க போறோம். வில்வ மரத்தை வழிபட்டா வெற்றிகள் வீடு தேடி வரும். பொதுவாகவே விருட்சங்களை வழிபட்டால் நமது வருத்தங்கள் குறையும். அதிலும் வில்வம் சிவனுக்கு உகந்தது இல்லையா? இந்த வில்வ இலையால் சிவனை அர்ச்சிப்பது மிகவும் நல்லது. அசுவ மேத யாகம் செய்த பலன் கிடைக்கும். மேலும் 1000 பேருக்கு அன்னதானம் செய்த பலனும் புண்ணிய நதிகளில் நீராடிய பலனும் நமக்கு கிடைக்கும். வில்வத்தால் சிவனுக்கு தொடர்ந்து அர்ச்சனை செய்து வந்தால் வெற்றி வாய்ப்புகள் வீடு தேடி வரும் என்பது ஐதீகம். இப்போது நாம் 7 வகையான சிவலிங்கங்களை பார்க்க போகிறோம். நாம் 7 பிறவிக்கும் நற்பலன்கள் கிடைக்க 7 வகையான சிவலிங்கங்கள் இருக்கின்றன. அவற்றை முறைப்படி நாம் வழிபட்டு வந்தால் எண்ணற்ற நன்மைகள் வந்து சேரும். சுயம்புருவ லிங்கம் தானாக உருவானது. தேவியக லிங்கம் அம்பிகை வழிபட்டது. தெய்வீக லிங்கம் தேவர்கள் வழிபட்டது. மானுஷலிங்கம் மனிதர்கள் வழிபட்டது. ராட்சசலிங்கம் அசுரர்கள் வழிபட்டது. ஆரிஷலிங்கம் ரிஷிகள் வழிபட்டது. பானலிங்கம் பானாசுரன் பூஜித்தது. இப்படியாக இந்த 7 வகையான சிவலிங்கங்கள் நாம் பூஜிக்கும் போது நன்மைகள் நடந்தேறும். இந்த 2 தகவலும் உங்களுக்கு பயனுள்ள நினைச்சீங்கன்னா லைக் பண்ணுங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற அருமையான ஆன்மீக தகவல்களுக்கு நீங்க பண்ண வேண்டிய நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மீண்டும் சந்திக்கலாம் சொந்தங்களே. நமது சந்திப்புகள் அனைத்தும் சந்தர்ப்பமாகும் பொழுது அதுவரை நன்றி, வணக்கம். உங்களுக்கு சிவலிங்கங்களை வாங்கி பூஜை பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கண்டிப்பாக அந்த லிங்க் நான் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நன்றி.